மைண்ட்ஃபுல்னஸ் இந்த வார்த்தைய நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. ஆனா அதுக்கு உண்மையா என்ன அர்த்தம்னு தெரியுமா? இப்போல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனில கூட இத ஒரு முக்கியமான விஷயமா பாக்குறாங்க. ஸ்கூல், காலேஜ்னு எல்லா இடத்துலயும் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க இதை சொல்லிக் கொடுக்குறாங்க. ஏன் ஆர்மி வீரர்கள், டாப் ஸ்போர்ட்ஸ் வீரர்கள் கூட தங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகப்படுத்த இதை யூஸ் பண்றாங்க. இது எந்த அளவுக்கு ஃபேமஸ்னா, செசேம் ஸ்ட்ரீட் ஷோல வர்ற குக்கி மான்ஸ்டர் கூட இத பிராக்டிஸ் பண்ணுதாம். ஆனா இங்க தான் ஒரு சிக்கல். இவ்ளோ பாப்புலரா இருந்தோம், இதுக்குன்னு ஒரு கரெக்டான டெஃபினிஷன் இன்னும் இல்ல. சிலர் இத இன்சைட் மெடிடேஷன்னு சொல்றாங்க. சிலர் கான்சென்ட்ரேஷன் மெடிடேஷனும் இதுல அடங்கும்னு சொல்றாங்க. இது வெறும் பேர் அட்டென்ஷனா இல்ல ஒரு விஷயத்தை ஆழமா அனலைஸ் பண்றதா? இங்கேயும் ஒரு குழப்பம். ஒரு பக்கம் இது நான் ஜட்ஜ்மெண்டல்னு சொல்றாங்க. ஆனா அது நம்மளோட தார்மீக முடிவுகளோட மோதுதே. நம்ம எண்ணங்களை தள்ளி நின்னு பார்க்கணுமா இல்ல நிகழ்காலத்துல முழுசா மூழ்கிடணுமா? சரி, இவ்ளோ குழப்பம் இருந்தா என்ன? இது ஏதோ தியரி விவாதம் மட்டும் இல்ல, இதனால நிஜமான பிரச்சனைகள் வருது. இதனால சயின்டிபிக் ரிசர்ச் பாதிக்கப்படுது, வெவ்வேறு ஸ்டடீஸை ஒப்பிட முடியல, சரியான அளவீடும் இல்ல. இந்த கேப்ல தான் மெக்மைண்ட்ஃபுல்னஸ் மாதிரி வியாபாரம்லாம் வருது. மொத்த ஃபீல்டோட பேரும் கெட்டு போகுது. சரி, இந்த குழப்பத்தை எப்படி தீர்க்கிறது? ரிசர்ச்சர்ஸ் ஒரு 3 ஸ்டெப் சொல்யூஷன் தராங்க. இதுக்கு ஒரே ஒரு டெஃபினிஷன் திணிக்கிறத நிறுத்திட்டு இத ஒரு ஹைப்பரோனம், அதாவது பொதுவான சொல்லா பார்க்கணும். சிம்பிளா சொல்லணும்னா ஸ்போர்ட்ஸ் மாதிரி தான் மைண்ட்ஃபுல்னஸும், அது ஒரு பொதுவான கேட்டகரி. ஸ்போர்ட்ஸ் உடம்புக்கு நல்லதுன்னு பொதுவா சொல்ல மாட்டோம் இல்லையா? ஸ்விம்மிங், ஃபுட்பால்னு தனித்தனியா பிரிச்சு பார்ப்போம். அதே லாஜிக் தான் இங்கேயும். பாடி ஸ்கேனும் லவ்விங் கைண்ட்னஸ் மெடிடேஷனும் ஒன்னு கிடையாது. அப்போ நாம இனிமே மைண்ட்ஃபுல்னஸ்னா என்னன்னு கேக்குறத விட்டுடணும். அதுக்கு பதிலா நாம செய்யற இந்த குறிப்பிட்ட பயிற்சி என்ன, இதோட விளைவுகள் என்னன்னு கேட்க ஆரம்பிக்கணும்.